ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VLOOKUP. VLOOKUP அப்படிங்கிறது vertical lookup அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பெரிய டேட்டாபேஸில் சேல்ஸ் டேட்டா ஆர் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் டேட்டா, அவுட்கம் ரிலேட்டட் டேட்டா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு எக்கானமியோட டேட்டா வாட் எவர் இட் இஸ், growth ஆஃப் எக்கானமி, விண்டோட ஃப்ளோ ஏதாவது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய டேட்டாஸ் இருக்குது. மெயினாக இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபோரம்லேருந்து எடுத்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது VLOOKUP நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டேட்டா எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு டேட்டா எடுத்து நம்ம சில அனாலிசிஸ் பண்ணுறது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம VLOOKUP எப்படி பண்ணலாம் எக்ஸல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்திருக்கிற டேபிள். ஸோ VLOOKUP அப்படிங்கிறதுனாவே வெர்டிக்கல் லுக்கப் அப்படி தான் சொல்லுவோம். வெர்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு சில செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஸ்பெஷலைசேஷன், இமெயில் ஐடி அண்ட் மார்க்ஸ் கோடு. இது ஒரு கிளாஸ் ரூம் டேட்டா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா மார்க் வேணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணும்போது எனக்கு மார்க்ஸ் அங்கே வேணும் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு, இன்னொருக்கா நான் எழுதிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு எங்கே நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை வந்து லுக்அப் கொடுங்க. ஸோ VLOOKUP அப்படி தான் போடணும். நமக்கு அது ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு போனாலே ஃபார்முலா வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான் பார்க்கணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சியில் 67 செலக்ட் ஆயிடுச்சா? கமா எந்த டேபிளுக்கு போட போகிறீங்களோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து டேபிள் அரே. கமா இப்போ எத்தனாவது இருக்குது? 1 2 3 4 5 கமா லாஸ்ட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ ஃபால்ஸ் போட்டுக்கலாம், தட் இஸ் 0 போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு 79 ஆன்சர் கிடச்சிருக்கு. சி, இந்த நம்பர் கொடுக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர். நமக்கு வந்த ஆன்சர் 1 2 3 4 5, 5th காலமில் இருக்கிற 79 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்து இங்கே ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது? 75 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு மார்க்ஸ் வேணாம், இமெயில் ஐடி வேணும்னா அதே ஃபார்முலாவில் இந்த காலம் 5க்கு பதிலாக 4 கொடுத்துருக்குறோம். 4 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இமெயில் ஐடி கிடைக்கும். இல்லை அதே ஃபார்முலாவில் நான் 3 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஸ்பெஷலைசேஷன் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா திரும்ப ஒருக்கா சொல்கிறோம், கவனிச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு VLOOKUP, எங்கே என்ட்ரு பண்ண போகிறீங்க, கமா எந்த டேபிள் அரே எடுத்துக்க போகிறீங்க, கமா எவ்வளவாவது. இப்போ டேபிள் இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 3 ஸ்பெஷலைசேஷன், 4 மெயில் ஐடி, 5 மார்க்ஸ். எனக்கு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா 3 கமா எக்ஸாக்டாக எனக்கு அது வேணும் அப்படிங்கும்போது 3 கமா 0. ஸோ எனக்கு ஸ்பெஷலைசேஷன் மார்க்கெட்டிங்னு வந்துருச்சு. இதுதான் சிம்பிள் VLOOKUP ஃபங்க்ஷன். இதுவே பாருங்கள், வேற ஒரு டேட்டா எடுத்திருக்கேன் நான். சீரியல் நம்பர், நேம், குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேஜ் பெர் ஹவர், டோட்டல் சேலரி. இது ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். சேம் மெத்தடாலஜி இங்கே தான் நம்ம வச்சு ஒர்க் கொடுக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு VLOOKUP, இந்த C89ங்கிறது இந்த காலம் தான், இது இந்த இடத்துக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் C89 கமா இந்த டேபிள் ரெட் கலரில் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள், டேபிள் கமா 4th ரோ எனக்கு வேணும். குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் எங்கே இருக்குது? 4ல் இருக்குது, கமா 0. எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள், 8ன்னு கிடைக்குதா? இங்கே பாருங்கள், இந்த ரோ 1 2 3 4th ரோவில் இருக்கிற
நம்பர். இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 6ன்னு கொடுத்துருக்கேன். 6 வேண்டாம், நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா அப்படியே மாறிடுது. இப்போ 6 வந்துடுது. 5th ரோக்கு போனீங்கன்னா அங்கே குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்க, 6ஆக இருக்குது. ஃபார் யுவர் ஐடென்டிட்டி, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து வேற ஒன்று இப்போ 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே க்ரீன் கலரில் கொடுத்துருக்குற டேட்டாக்காக தான். இப்போ 6th இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 வந்திருக்கு. இப்போ வேஜ் பெர் ஹவர் அப்படிங்கிறது நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம், VLOOKUPல இருந்து எடுத்துக்கலாம். VLOOKUP இந்த காலம் இருக்குல்ல C89, இந்த டோட்டல் டேபிள், 5th என்ன இருக்கோ அதை போடுங்க, 5, 0 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 17.2 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்ல இருக்கிறது என்ன பண்ணலான்னா ஃபார்முலாவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 8, அதாவது D89 இன்ட்டு 172ன்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நான் 6th நம்பரில் இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் வேஜ் பர் ஹவர் போட்டிருக்கேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, இது ஆல்ரெடி நான் டோட்டல் போட்டு வச்சிருக்கிறது கிடைச்சிருக்கு 137. இதே மாதிரி ஒரு லார்ஜ் சம் ஆஃப் டேட்டா, உங்கள் ஆஃபீஸில் ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இல்லை 2000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா இந்த 2 டேட்டா மட்டும், இந்த எக்ஸல் ஷீட் மட்டும் கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து கிரேடிங் சிஸ்டம் அல்லது ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் அல்லது போனஸ் இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான டேட்டா ஃபர்ஸ்ட் 3, இந்த லாஸ்ட் ஒன் நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 6க்கு பதிலாக நான் 4 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. இப்போ 4 காலமில் பாருங்கள் 68.8. ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ 8 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் 84. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம் இந்த VLOOKUP வச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். மேலே சொன்னதே தான் ஒர்க்கிங் ஹவர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு இந்த இடத்துக்கு சொன்னோம். இதுவே இன்னொன்று சொல்கிறேன், அதே VLOOKUPல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, இங்கே வச்சுட்டு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த டேட்டா வச்சுட்டு டேட்டா இங்கே வந்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம டேட்டாவை ஒரு புல் டவுன் மெனுவில் கொண்டு வர முடியும். இன்புட் மெசேஜ் செட்டிங்ஸில் லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்துட்டு டேட்டா ரேஞ்சை நம்ம கொடுத்துக்க முடியும். சீரியல் நம்பர் வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரியல் நம்பர் செலக்ட் ஆகிக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது, எதுக்கு தேவையோ அதுக்கு தான் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த நம்பரை கூட நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இங்கே போட்டிங்க இல்லையா, +5 அப்படின்னு போட்டிங்க, அதை கூட நீ டைப் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், அதே வேலை தான் பண்ணியிருக்கீங்க. இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் லிஸ்ட்டும் நம்ம இதில் எடுத்து போட்டுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அதே VLOOKUP ஃபங்க்ஷன் கொடுக்கணும். 3rd row எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்குது, குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் எடுத்திருக்கேன். இங்கே இல்லை வேண்டான்னா நம்ம எப்பவும் போல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 4th மாற்றிக்கணும். 6 வந்துருச்சா? வேஜ் பர் ஹவருக்கு அதே தான். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 5th row எடுத்திருக்கோம். 5, 0 போடாமல் விட்டுருக்கேன், போட்டாச்சு. ஸோ 16.8 5th row வந்துருச்சா? ஸோ இங்கே என்ன பண்ணமோ அதையவே எப்படி பண்ணியிருக்கோம். ஒரு தடவை போட்டு வச்சுட்டோம்னா நம்ம we need not டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம டேட்டா வேலிடேஷனில் கொடுத்துக்க முடியும். இது வந்து VLOOKUPோட நெக்ஸ்ட் வெர்ஷன். இன்னொன்று, இந்த டேட்டா ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா ரேஞ்ச் ஆல்ரெடி எப்படி நேம் டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நேம் வந்து VT அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த செலக்ட் பண்ண டேபிளுக்கு பேர் வந்து VT. ஸோ இங்கே இஸ் ஈக்குவல் டு சேம், வேணா ஃபுல்லாக மாற்றிட்டு தரேன், இஸ் ஈக்குவல் டு VLOOKUP
இந்த இதை எடுத்துட்டேன், அதாவது நேம்ங்கிற காலம், கமா டேபிள் நேம் அதுவே வரும் பாருங்க. இப்போ நம்ம போட்ட விடி வருதா, டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேபிள் நேம் வந்துடும், கமா குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது, கமா 0. சரி பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த டேபிளுக்கு விடின்னு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே போய் கூட நீங்கள் அந்த டேபிள் பார்க்கலாம். சரி விடின்னா இது செலக்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா, டேபிள் நேம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேறுங்க விடிக்கு பதிலாக வேறு டேபிள்ஸ் கூட அங்கே உங்களுக்கு வியூ ஆகும். நிறைய டேபிள்ஸ் வியூ ஆகுது பாருங்க. சரி நம்ம இதை எடுத்தோம், இன்னொரு டேபிளும் இருக்குது. ஸோ இப்படி எடுத்து இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் அந்த டேபிளை நீங்கள் போய் ஒவ்வொரு தடவையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் வந்துடும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இப்போ நீங்கள் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது எதுக்காக இதை கொடுத்துருக்கோம்னா நேம் ரேஞ்சோட போடணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ VLOOKUPல என்ன பார்த்துருக்கோன்னு பாருங்கள், நிறையா சொல்லியிருக்கேன். இட் இஸ் வெர்டிக்கல் லுக்கப். ஸோ வெர்டிக்கலாக நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எடுத்து லுக்கப் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்கும். நம்ம என்ன ஆன்சர் வேணுமோ அது கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்ஸ் கோட் பார்த்தோம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோம். அடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியில் குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேஜ் பர் ஹவர் வச்சு எப்படி போடலான்னு பார்த்தோம். அதில் நேம் கொடுத்தாலே அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸும் வேஜ் பர் ஹவர் கொடுக்கும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், டோட்டல் சேலரி கிடைக்கும். அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கும்போது இங்கே புல் டவுன் மெனு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. இப்போ டேட்டா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் புல் டவுன் மெனுவாக வந்துடுவாங்க. ஸோ இது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த டேபிளை கூட நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ண வேணாம், டேபிளுக்கு நேம் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஆர்கனைசேஷனில். ஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே நேமை கொடுத்தோன்னா இங்கே என்ன ப்ரைஸ் அப்படின்னு எல்லாம் வரும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன டிஸ்கவுண்ட், இல்லை ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எம்ப்ளாயோட நேம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன போனஸ், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அரைவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.